அனைவருக்கும் நமஸ்காரம். காஞ்சிபுரம் ஏஆர்எஸ் சாரீஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, மலைநாடு திவ்ய தேசம் அப்படி இந்த கஷேத்திரத்தை வந்து சேர்க்கலான்னு சொல்லிட்டு 108 திவ்ய தேசத்தில் 13 திவ்ய தேசம் வந்து இந்த கேரளா சைடில் இருக்குது. ஸோ அதை சேர்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அந்த திவ்ய தேசம் சேர்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இது வந்து பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் பேக்கேஜ் இது. ஸோ நாங்கள் என்ன பண்ணினோம்னா, டியூஸ்டே அன்றைக்கி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சி நேராக திருவனந்தபுரம் வந்துட்டோம். திருவனந்தபுரத்துலேருந்து நாங்கள் பேக்கேஜ் டூர் பண்ணதில் எங்களை காரில் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே திவ்யதேசங்கள் மேக்ஸிமம் ஒரு 6 திவ்யதேசம் பார்த்துட்டோம். இப்போ 7வது திவ்யதேசம் போயிட்டுருக்கோம். எல்லா திவ்யதேசங்கள் எல்லாருமே ஒரு செவிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்க திவ்யதேசங்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம கோவிலெலாம் பட்டு இப்போ இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற யாருமே நம்பூதிரிகள், அதாவது நம்பூதிரிகள் பார்த்தா வந்து ரொம்ப ஒரு ஆச்சாரமாகவே நம்ம கை தொட்டு வாங்கிறது கிடையாது. எல்லாமே கீழே வச்சுருவோம். நம்ம பெருமாள் அம்சம் பண்ணாலும் கீழே வைக்கிறா ரொம்ப ஒரு ஆச்சாரமாக இருக்கா. எல்லா திவ்யதேசமே ரொம்ப ஒரு செவிக்க வேண்டிய திவ்யதேசம் இது. இந்த திவ்யதேசங்கள்லாம் எப்படி கேட்டிங்கன்னா, நம்ம கார்த்தால எல்லா கோயிலுமே ஒரு 4 o'clock திறந்துடுறாங்க. 4 மணிக்கு திறந்துடுறாங்க. ஸோ நம்ம ஒரு 5 மணிக்கு நம்ம போனோம்னா எல்லா திவ்யதேசமும் அந்த டயத்தில், சில திவ்யதேசங்கள் 11 மணி வரை இருக்குது, சில திவ்யதேசங்கள் 5 மணி தான் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அது மாதிரியா இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது இந்த திவ்யதேசங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது இதில் உங்களுக்கு கேட்கணும், ஒரு ஐடியா வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது நீங்கள் போகிறதுக்கு பிளானிங் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யதேசத்தை வந்து எங்களுக்கு கூட்டு போய் காட்டுறது வந்து மிஸ்டர் ராகுல். இந்த ஒரு கார் பாருங்க, இவர் தான் டிரைவர் ராகுல். இவர் வந்து நாங்கள் எந்த டூர் அரேஞ்ச் பண்ணணுமோ அவர் தான் இவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக அந்த பதிவு போடுறதுக்கு காரணம், இப்போ நம்ம வந்து குரூப்பில் போகிறோம், சுவாமிகள் கூட போனோம்னா அந்த திவ்யதேசத்தை பற்றி சொல்லுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த போகிறதுக்கு முன்னாடி திவ்யதேசிய கேசட் வச்சிருக்காரு. வேலுக்குடி சுவாமி கிருஷ்ணன், வேலுக்குடி சுவாமி திவ்யதேச கேசட் வச்சிருக்காரு. அந்த கேசட் என்ன பண்ணுறாரு, திவ்யதேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கேசட்டை போட்டுறாரு. கேசட்டை போடும்போது நம்ம வந்து அந்த திவ்யதேசத்தில் என்னென்ன நமக்கு புராணங்கள், அது என்னென்ன தீர்த்தம், என்ன தாயார் யார், பெருமாள் யார், எதனால் வந்து அங்கே திவ்யதேசம் ஆச்சு, எல்லாமே இந்த திவ்யதேசம் ஒரு 10 நிமிஷம் கேசட் நமக்கு ஓடுறது. ஸோ நம்ம வேலுக்குடி சுவாமியே நமக்கு நேரில் வந்து உபன்யாசம் பண்ண மாதிரி ஆயிப்போது. அந்த கேசட்டும் கரெக்டாக அந்த திவ்யதேசம் முடிவு நம்ம அடுத்த திவ்யதேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு கேசட் போடுறாரு. ஸோ நமக்கு எல்லாமே தெரியுற மாதிரி ஆகுது. ஏன்னா அது கண்டிப்பாக இந்த திவ்யதேசங்கள் எல்லாமே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு திவ்யதேசம் இது. கண்டிப்பாக நீங்களும் வாங்க. மேக்ஸிமம் இதில் எல்லாம் 10 பேர் பார்த்துருப்பேன். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறோம். அதனால் நாங்கள் பார்க்குற திவ்யதேசங்களை மொத்தமாக ஃபோட்டோ எடுத்து கூட ஷேர் பண்ணுறோம். என்னுடைய இவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோவை வந்து பொறுமையாக கேட்டது அனைவருக்கும் நன்றி. வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வீறுகிறோம். வணக்கம்.